வாழ்த்தி மகிழ்வும் அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் மே 16ஆம் தேதி பதிவினை காண உள்ளோம். மே 16ஆம் தேதி பதிவாக நாம் தமிழ் மொழியில் கூற வேண்டுமென்றால் சிறத்தல் என்று கூறலாம். ஒரு மனிதன் அன்பை உண்மையாக அறிந்து கொள்வதற்கு முன் அதன் நிறைவான வெளிப்பாட்டை தடுக்கும் இந்த மனித போக்கள் அனைத்தையும் அவன் முற்றிலுமாக கைவிட வேண்டும். ஒரு மனிதன் அன்பின் மெல் இலையில் இருந்து தன்னை உணர்வுபூர்வமாக இணைத்துக் கொள்ள சச்சரவுகள், வெறுப்புகள், கண்டனங்கள், தூய்மையற்ற தன்மை, பெருமை, அகத்தேடுதல் ஆகியவற்றில் உங்கள் சிந்தனை மற்றும் அன்பான செயல்கள் மூலம் மட்டுமே முடியும். ஒரு மனிதன் அன்பின் மெல்லிலில் தன்னை உணர்வுபூர்வமாக இணைத்துக் கொள்ள சச்சரவுகள், வெறுப்புகள், கண்டனங்கள், தூய்மையற்ற தன்மை, பெருமை, அகத்தேடுதல் ஆகியவற்றில் உங்கள் சிந்தனை மற்றும் அன்பான செயல்கள் மூலம் மட்டுமே முடியும். இடைவிடாத முயற்சியால் தன்னை பழிவினையில் இருந்து தூய்மையான மனிதனாக மாற்றி உன்னதமான நெறிமுறை முயற்சியால் கெடுதி மற்றும் துன்புறல் மற்றும் அமைதியின்மை அனைத்திற்கும் ஆதாரமான அந்த அழியக்கூடிய அகத்தில் விட்டுவிடுவதில் வெற்றி பெற்று பகுத்தறிவில் மென்மையான, அமைதியான, அன்பான மற்றும் தூய்மையானவனாக மாறியோருக்கு மட்டுமே கடவுள் தெரியும். இத்தகைய புகழ்பெற்ற உணர்தல் உயிரியல் கோட்பாட்டின் மகுடம் வாழ்வுடைமையின் தலை சிறந்த இலக்காகும் என பதிந்த ஆங்கில பதிவினை காண்போம். What he says on May 16th, we can say it in acrostic evolve. Each valuable on to loving varies the experience evolve. We can say it in acrostic, each valuable on to loving varies experience. Before a man can know love as the abiding reality within him, he must utterly abandon all these human tendencies which frustrates its perfect manifestation. Man can only consciously ally himself to the vein of love by discerning all strife, and hatred, and condemnations, and impurity, and pride, and self-seeking, and thy thinking and doing loving deeds. God is only known to him who, by constant striving, has converted himself from a sinful to a pure being, who by noble moral effort has succeeded in relinquishing that perishable self, which is the source of all suffering and sorrow and unrest, and has become rational, gentle, and peaceful, loving, and pure. Such a glorious realization is the crown of revolution, the supreme aim of existence. What he says on May 16th, particular, we can say it in acrostic, each valuable until loving various experience. இத்துடன் இந்த சிறத்தல் என்ற அகத்தவம் ஆண்டின் ஒரு நாள் என்ற மே 16ஆம் தேதி சொல்லுக்கான பதிவினை, அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என்ற அந்த பதிவினை நிறைவு செய்யும். நன்றி.